அடுத்ததாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூலஸ்ட் ஸ்டார் மூன் தாங்க. ஸோ மூன் பார்த்தீங்கன்னா எர்த்லேருந்து இயர்லி ஒன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.78 சென்டிமீட்டர், அதாவது 1.48 இன்ச்சஸ் வந்து எர்த்லேருந்து மூன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக ஏதாவது ஜோதிடர் ஷெல்வி வந்திருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 23ஆம் தேதி 12வது மாதம் 2016ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம் அனுகூலங்கள், சந்தோஷ அமைப்பு, குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுக்கு சிலர் முயற்சிகள் ஏற்படுத்துவார்கள். மிக மிக கவனமாக இருங்கள். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் விட்டு கொடுத்து போவது நன்மையை ஏற்படுத்தி தரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகளிடம் கூட வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம், தைரியம், நீண்ட நாட்களாக மருத்துவ அமைப்பில் இருந்தவர்கள் கூட அதிலிருந்து வெளியில் வருவதற்குண்டான அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல விஷயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாம் காணப்பட்டாலும் எதிரிகள் பலம், சிறிது தேவையில்லாத பிரச்சனைகள் காணப்படுவதனால் அந்த விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்றுப்பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு படிப்படியாக சீறு சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான அனுகூலங்கள். குடும்ப ஒற்றுமையில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். தொலைதூர பயணங்கள் எல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலங்கள். உத்தியோகத்தில் பெரிய முயற்சிகள் சிறிது தடங்கள் காணப்படுவதனால் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரிக்கு மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், பதிவு உயர்வு, தடைப்பற்ற அமைப்பு, உத்தியோகத்தில் மேன்மை, சங்கடங்கள் நிவர்த்தி எல்லாம் பரிய அளவுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான அனுகூலங்கள், புது முயற்சிகள் வெற்றிகள், புது பொறுப்புகள், மேன்மைப்படுத்தக்கூடிய அமைப்புகள், கடன் அமைப்பிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான நல்ல செய்திகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒன்று சேருவதற்குண்டான யோக பலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், உத்தியோகத்தில் ஏற்றங்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு குறைபாடுகளிலிருந்து நிவர்த்தி காணப்படுவதற்குண்டான அனுகூலங்கள். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை தரும். சுறுசுறுப்புடன் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் யோகத்தையும் பெற்றுத்தருவதற்குண்டான முயற்சிகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை மேன்மைப்படுத்துவதற்குண்டான அனுகூலங்கள். கோபதாவங்கள் படாதீர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதி கெடுத்துவிடும். எல்லா விஷயத்திலும் சிறு சிறு தடங்கல்கள் காணப்படுவது மன கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். சிறிது காலத்தில் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் என்பதை நம்பிக்கையுடன் இருங்கள். உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் அலட்சிப்படுத்தாதீர்கள். குடும்ப ஒற்றுமையில் சிலர் குறைபாடுகளை ஏற்படுத்துவார்கள். அந்த குறைபாடுகளுக்கு நீங்கள் தான் விட்டு கொடுத்தல் வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது குடும்பத்தில் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், நம்பிக்கைக்கு உண்டான அமைப்புகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், முடிவுகளுக்கு உண்டான பிரச்சனைகள், ஏற்கனவே நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளெல்லாம் நிவர்த்தி. பொறுமையுடன் இருங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்திலிருந்து மீண்டு வாருங்கள். மற்றபடி உத்தியோகம், தனிப்பட்ட முறை எல்லா விஷயத்திலும் சிறு எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும்.
உணர்ச்சி வசப்படாமல் மேலதிகாரிகள் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். பெருமளவு யோகத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தாலே போதும். விலையுயர்ந்த பொருள்கள் மிக மிக கவனமாக இருப்பது, அனாவசிய செலவுகள், தேவைப்படாத செலவுகள் எல்லாம் காணப்படுவதனால் அந்த விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தேவையை ஒரு செலவுக்கும் இது தேவையா, அவசியமா, இப்போ ஏதேனும் பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் இது அதனுடைய பலன்கள் என்ன என்று யோசித்து வாங்குவது நன்மை தரும். யாருக்கும் ஜவாப் ஜாமீன் கொடுப்பது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம். மன சந்தோஷங்கள், நீண்ட நாட்களாக இருந்த மனப்பிரமை தீர்வதற்குண்டான முயற்சி பல விதத்தில் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும், எடுத்த காரியத்தில் முயற்சிகள் வெற்றிகளையும் ஏற்படுத்தி தருவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் மிக சிறந்த பலனையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயர்வதனால் உங்களால் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தேக ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே போதும். மற்றபடி அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் மேன்மை பெறுவது, உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும், உத்தியோகத்தில் பேர் புகழ் பெறுவது, உத்தியோகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பலனும் மதிப்பும் கண்டிப்பாக வருவதற்குண்டான அமைப்பு, கடல் கடந்த நல்ல செய்தி, தனிப்பட்ட முறையில் படிப்பு மற்ற விஷயங்களில் இருந்த தடைகள் நிவர்த்தி, நீண்ட நாட்களாக கல்லூரிக்கு செல்லாமல் பள்ளிக்கு செல்லாமல் உத்தியோகத்து செல்லாத இருந்தவர்கள் கூட இன்றிலிருந்து ஆரம்பிப்பதற்குண்டான அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். காலை 11:27 வரை சந்திராஷ்டமத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை தரும். படிப்படியாக வீரியத்தின் குறைவு மனதிற்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். குடும்பத்தாருடன் நல்ல விஷயத்திற்கு உண்டான முக்கியத்துவம் பெறுவீர்கள். எந்த பயணங்கள் வந்தாலும் தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல செய்தி வருவதற்குண்டான ஆரம்பங்கள் ஆரம்பித்து உள்ளதை சரியாக முறையாக முயற்பித்துக் கொள்ளுங்கள். சோம்பலால் எல்லா விஷயத்தையும் கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தன்னம்பிக்கை பெறுவதற்குண்டான நல்ல நாளே. உத்வேகத்துடன் குலதெய்வத்தை மனசகமாக பிரார்த்தித்து இன்றைய பணிகளை ஆரம்பிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். காலை 11:28 சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். மற்றபடி தொழில் உத்தியோகம் அனைத்தும் ஏற்றமும் அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திகள் காணப்படுது. புதியவர்கள் வருவது, புது அறிமுகத்தால் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படுவது, தொலைதூர செய்திகள், தொலைதூர அமைப்புகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து கையெழுத்திடுவது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவு மனிதர்களை சந்திப்பது பெரும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தன்னம்பிக்கை பெறக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கும் வந்து நம்ம சயின்ஸில் இருக்க ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஸோ நாளைக்கும் இதே தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ until then is Divya signing off with the entire team of புத்தம்புது காலை.